ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட சிக்கன் சால்னா கூட பரோட்டா வச்சு சாப்பிட்டா வேறு லெவலுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 2 பேக்கெட் மைதா, 2 முட்டை, உப்பு, நம்ம தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய், அதுக்கப்புறம் தண்ணி மாற்றி மாற்றி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 20 நிமிஷம் கிட்டே இழுத்து பிசைஞ்சோன்னா சூப்பராக வருங்க. நல்லா இழுத்து பிசைஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். நம்ம அது உருட்டி வச்சுட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு எடுத்தோன்னா சூப்பராக பஃபியாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சப்பாத்தி மாதிரி லேசாக ரொம்ப தின்னாக இருக்கணும், பேப்பர் மாதிரி, அது மாதிரி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃபுல்லாக அது ரோல் மாதிரி பண்ணிக்கலாம். ரோல் மாதிரி இழுத்து ஒரு பால் சைஸில் வந்து அழுத்தினோன்னா சூப்பராக வந்துடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக அழுத்தி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு சப்பாத்தி கடையில் லைட்டாக தேய்ச்சோன்னா போதுங்க. இப்போ வந்து ஒரு தோசை கல்லில் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 பக்கம் போட்டு எடுத்தோன்னா பரோட்டா ரெடிங்க. அதுக்கப்புறம் ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம பரோட்டாவை வந்து நல்லா சூடாக இருக்கும் போது இது மாதிரி தட்டி வச்சுக்கணும்.